உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த மயில் இருக்க நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. உங்களோட அந்த பார்வை இல்லாத பக்தர்களுக்கு கொடுங்க. இதை வச்சு உங்களுக்கு அவங்க கடிதம் எழுதி அனுப்பட்டும். மயிலருக்கு கடிதம். This is a simple and open short case. இதுல victims ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கையாலேயே இந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. லெட்டர்? நான் ஏன் இதை பத்தி முன்னாடியே யோசிக்கல? அந்த லெட்டர் தான் பதிலே. ஆனா உங்களுக்கு தான் ரொம்ப பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நினைச்ச வேலை சரியா முடியாதோங்கிற பயம், நான் உயிரோட வந்துருவனோன்ற பயம். ஏன்னா ஒருவேளை நான் உயிரோட வந்துட்டேன்னா அப்புறம் உங்க நிலைமை என்னன்னு. அட, உங்க வண்டவாளம் தான் குடும்பத்துக்கு முன்னாடி தண்டவாளம் ஏறிடுச்சே. அதனால நீங்க எனக்காக தயார் பண்ணி வச்சிருக்க இந்த தூக்கு மேடை நாளைக்கு உங்களுக்கு சொந்தமாகவும் வாய்ப்பு இருக்குக்கா. வாய மூடு ராதா. நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை உறுதி. தாமினி அக்கா, என்னோட புருஷன், என்னோட மோகன் ஐயா எனக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. என் புருஷன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சரி, நீங்க 2 பேரும் கிளம்புறீங்களா? நான் ஓய்வு எடுக்கணும், தூங்கணும். ஏன்னா நாளைக்கு நான் வீட்டுக்கு போறேன்னா ஜென்மாஷ்டமி வேற வருது. என்னோட புருஷன், என்னோட மோகன் ஐயா, அப்புறம் என்னோட கடவுள் கிருஷ்ணர் 2 பேருக்கும் நாளைக்கு பிறந்த நாள். எல்லாத்த விடவும் பெரிய விஷயம், வீட்டுக்கு போய் நான் வீட்டோட மிக பெரிய அழுக்கு மூட்டையை நான் வெளியே தூக்கி போடணும்ல. சரிதானக்கா? கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ராதா. உன்னோட குரல்ல இருக்கிற இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் நாளைக்கு உன்னோட மரணத்தோட சேர்த்து உடைஞ்சி சதறிடும். நாளைக்கு அந்த தூக்கு கயிறுல நீ தொங்க தான் போற. அப்புறம் நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை, அதுக்கான டைமை இப்ப மாத்திட்டாங்க. சோ நாளைக்கு உனக்கு 11 மணிக்கு இல்ல, காலையில 8 மணிக்கு தூக்கு தண்டனை. ராதாவோட தூக்கு தண்டனைக்கு இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் ராதாவை காப்பாத்துறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு வழியுமே இல்ல. நம்ம ராதாவை கண்டிப்பா காப்பாத்துவோம். நீ ஒரு வேலை பண்ண, இன்னும் 1 மணி நேரத்துல சென்ட்ரல் ஜெயில என்ன வந்து மீட் பண்ணு. ஓகே, சரி. மோகன் மோகன் ஏதாவது சொல்லுங்க. எனக்கு தெரியும், கடவுள் கிருஷ்ணா அப்பாவுக்கு நிஜமா ஹெல்ப் பண்ணுவாருன்னு. இப்ப அப்பா ராமாவை சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த லெட்டர்ஸ் வச்சு மோகனுக்கு என்ன உதவி கிடைக்கும்? என்னாச்சு ராதா? ஏன் வாய அடிச்சு போயிட்ட? பயமா இருக்கா? எனக்கு பயமா இல்லக்கா, உங்களுக்கு தான் பயமா இருக்கு. நான் எதுக்கு பயப்பட போறேன்? அப்ப ராத்திரி இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்தீங்க? நாளைக்கு காலையில எனக்கு தூக்கு தண்டனைன்னு உங்களுக்கு தான் முன்னாடியே தெரியும்ல. அப்புறம் ராத்திரி இந்த நேரத்துக்கு எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? கடைசி தடவையே என்ன பார்த்தே ஆகணும்ன்ற பாசம்லாம் உங்களுக்கு கிடையாது இல்ல? ஒரு வேளை மனசார என்ன பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா? எப்படி என்னோட புருஷன், என்னோட மோகனையா என்ன பாப்பாரு அந்த மாதிரி? எனக்கு தெரிஞ்ச அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது. நீங்க என்னை இங்க பயமுறுத்த வந்திருக்கீங்க.
ஏன்னா நீங்களே பயந்து போயிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க நான் பலவீனமாயிட்டேன்னு உங்களுக்கு நீங்களே சமாதானப்படுத்திக்க வந்திருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு தடவை ஜெயில இருந்து நான் தப்பிச்சு போயிருக்கேன். எங்க மறுபடியும் நான் தப்பிச்சு போயிடுவேனோன்னு உங்களுக்கு பயம். ஆனா தாமினி அக்கா, உங்க பயத்துக்கு போய் இவரை துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இல்ல எந்த வகையில இவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லுங்க பாக்கலாம். இவரை தான் நான் ரொம்ப நல்லாவே எங்க ஊர் ஸ்டைல்ல அடிச்சு துவைச்சு போட்டுட்டேனே. என்கிட்ட இருந்து தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாதவரு உங்களை எப்படி காப்பாத்துவார்னு நினைக்கிறீங்க? ஏன் நிக்கிறீங்க? சீக்கிரம் கிளம்புங்க, நான் தூங்கணும். சொன்னா புரியாதா உங்களுக்கு? போங்க. சரி வாங்க போலாம். கடவுள் கிருஷ்ணா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஜனமாஷ்டமி வரப்போகுது. உங்களுக்கும் என்னோட அப்பாவுக்கும் பர்த்டே வரப்போகுது. ஒன்று தெரியுமா, உங்க 2 பேருக்கும் நிறைய விஷயங்கள் காமனா இருக்கு. உங்க பர்த்டே காமனா இருக்கு, உங்க 2 பேரோட நேம் காமனா இருக்கு. மோகன் மோகன் அண்ட் நீங்க 2 பேருமே ஃப்ளூட் வாசிப்பீங்கல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, அது எல்லாத்தை விட பெரிய காமன். உங்க 2 பேருக்குமே ராதானா ரொம்ப பிடிக்கும். ராதா உங்க 2 பேரோட ஃபேவரட்ல அவ எனக்கும் ஃபேவரட் தான். ஒன்னு தெரியுமா, என்னோட பர்த்டேக்கு ராமா வரலனா நல்லாவே இருக்காது. அதே மாதிரி உங்க 2 பேரோட பர்த்டேக்கு ராமா வரலனா அன்னைக்கு நிச்சயமா உங்க 2 பேருக்கும் பர்த்டே மாதிரியே இருக்காது, ஃபீலே வராது. சோ ப்ளீஸ் ராமாவை திரும்பவும் கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். அப்பா என்ன செய்ய போயிருந்தாலும் அவரை அதுல சக்சஸ்ஃபுல் ஆக்கிருங்க. குஷி வேண்டுதலை நிறைவேத்துங்க ப்ளீஸ். மோகனனுக்கு இந்த முறை நீங்க உதவியா இருக்கணும். ஆனா இந்த முறை தாமணி பண்ணதை மன்னிக்கவே முடியாது. சோ ப்ளீஸ் மோகனனுக்கு நீங்க துணையா இருக்கணும். அவர் சீக்கிரமா ஆதாரங்களை கண்டுபிடிச்சு ராதாவை தண்டனையில இருந்து காப்பாத்தணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.